ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயந்தி ப்ரோக்ராம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? அன்பான சகோதரர்கள் அனைவருக்குமே, என் அருமையான நட்புக்கு அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட காலை வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஓகேயா? நான் எப்பயும் ஒரு ஸ்டைல் தான், என் ஸ்டைலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சகோதரியோட மெசேஜ் என்னன்னா, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நண்பர்களே, என் தோழிகளே, தோழர்களே அனைவருமே. நான் இது வரைக்குமே அந்த மாதிரி வீடியோ நான் எதுவுமே போட்டது இல்லை. நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காது. ஐயோ, நான் பிடிக்கலன்னு ஒதுங்கி போனாலும் என்னை சீண்டிக்கிட்டே இருக்குது. யாரும் சீண்டலை. இந்த சொந்தம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? என்னடா மாமா மகனே, மாமா மகனே பிச்சிருவோம் உன்னை நான் சொல்லிட்டுறேன். புரிஞ்சுதா? பிச்சிருவான் நான். வேறு வருது வாயில். என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணாது எதுவுமே இல்லை. அவ்வளோ ஃபேஸ் பண்ணி வந்த ஆள் நான். வாத்தியா சிங்கிள் லேடியா. நான் என் பிள்ளைங்களா எங்கே ஏது என்ன கஷ்டப்படுறேன். எங்கள் அம்மா இறந்த காலத்துலேருந்தே சொல்கிறேன். என் குடும்பம் என்னம்மா கஷ்டப்பட்டு அது என்னென்ன வழியில் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுடா. எங்கள் அம்மா இருந்த காலத்தில் அப்படியே ஓடியாடுறது. ஐயோ, அக்கா குடும்பம் பிள்ளைங்க அப்படி இப்படின்னு ஓடியாந்தவங்க. எங்கள் அம்மா இறந்ததும் எவனை எட்டி பார்க்காத சொந்தமே. எனக்கு சீண்டி பார்க்கணுன்னு ஆசைப்பாக்காதீங்க. எனக்கு பிடிக்கல. இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த ஜெயந்திக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ சுமைகளை நான் சுமந்துட்டு என் பாதியை நான் பார்த்து போயிட்டே இருக்கிறேன். புரிஞ்சிச்சா? நான் யாருக்கிட்டையும் ஒரு வேளை சாப்பாடு நான் நின்றுவா கிடையாது. யாருக்கு கஷ்டம் இல்லை, கஷ்டம் நிறைய இருக்குது. அப்போ கூட என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். என்னை மீறி எந்த மக்களாக இருக்கட்டும், யாருக்கும் நல்லதை உரைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற ஆள் நான். புரிஞ்சிச்சா? மாவன அவ்வளோதான். நீ ஏன் தர்மம் இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டேன்? அவ்வளோதான்டா. பெருத்திங்களுக்கு இருக்கிற ஒரு கொடுத்து எனக்கு உதவுன ஒரு விஷயம் கூட எனக்கு இது இல்லை. ஏதோ என்னமோ ஆனேன். என்னோட நான் எரிஞ்சிட்டு போயின்னுங்கிறேன். இது என்னோட பாதை. ஏன்டா உன் தங்கச்சி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு என்னை சீண்டி பார்த்து கமாண்டு கொடுத்து அந்த வகையில் எதனா பேசிக்கிட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதா? போய் தேடு, போய் அடுத்தவங்கள போய் பாரு. புரியுதா? என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைக்காது. நான் இந்த மாதிரி வீடியோவில் வரமாட்டேன். எங்கே கிண்டனா எங்கே வர்றோன்றத எல்லாத்தையும் சந்தித்தவன் நான். புரிஞ்சுதா? கிண்டி விட்டு வேடிக்கை பார்த்துருவேன். புரிஞ்சுதா? சட்டத்தையும் சரி, எந்த மாதிரி சிக்கலும் சரி, எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சுட்டு வந்தவன் நான். புரிஞ்சுதா? அப்படி இருக்கும் போது கூட ஒத்த சிங்கிள் லேடியாக சந்திச்சுட்டு வந்தவன் நான். என்னோட வாழ்க்கை பயணம் நண்பர்களே கோச்சிக்காதீங்க. என் முழுசாக கேளுங்க வீடியோவை. என் வாழ்க்கை பயணம் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ வருஷங்கள் என் லைஃபு போச்சு. அதனால் இருக்கிற காலத்தில் நான் உங்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரிங், ஒரு சந்தோஷம் இந்த சகோதரிக்கு. புரியுதா? இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒரு ஆறுதலை தேடிக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் என்ன அடுத்த சகோதரிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி கொடுக்கல. நான் பட்ட ஒரு வேதனைக்கு நம்ம பட்ட மாதிரி யாரும் படக்கூடாதுன்னு எடுத்துக்கிற கொள்கை நான். புரிஞ்சுதா? என்னால் முடிஞ்சால் ஒருத்தவங்களுக்கு குரல் கொடுப்பேன். இதோட சொல்லிட்டேன். மாமா மகனே அவ்வளோதாண்டி தரிச்சிருவான் உன்னை நான். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்காத. முடிஞ்சால் ஒருத்தவங்களை விஷ் பண்ணு. புரிஞ்சிச்சா? உன் தங்கச்சி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு வேறு கட்டம் இருக்கும். எனக்கு வீடியோ அனுப்பாத. வேறு யாருன்னா அது இன்னும் தேவையில்லாத வீடியோஸ்லாம் ஓடிட்டு கிடக்குது பார்த்தியா? அங்கே போய் கிண்டு. அப்போயாச்சும் உனக்கு கமாண்டு லைக்கு உன் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். சரியா? அங்கே கிடைக்கும். என்ன இருக்காத. எனக்கு நான் வீடியோக்காகவோ மற்ற சப்போர்ட் கிடைக்கணுன்றதுக்காக நான் வீடியோ போடல. முடிஞ்சால் நல்ல மெசேஜை ஷேர் பண்ணுவேன். புரியுதா? நான் கொள்கை வியாதி பிடிச்சவா. புரியுதா? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு போய்ங்கிற ஆள் நான். என்னை யாரும் ஒரு பெருத்தி கூட என்னை யாரும் அப்படி சீண்டவனு கிடையாது. எனக்கு கொடுக்குற மக்கள் மரியாதை. சில சகோதரிங்க எங்கள் மேலே வச்சுங்கிற ஒரு நம்பிக்கை, சில சகோதரங்கள் என் மேலே வச்சுங்கிற ஒரு மரியாதை, என் பொறாமையாக இருக்காடா. வளர்கிறதுக்கு உனக்கு வேறு வழி கிடைக்கல. பிச்சிருவான் பிச்சு சொல்லிட்டேன் நான்.